ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டுமா? Do you want to speak in English fluently? அப்படியானால் கூச்சப்படாமல் கத்தி வாசிக்க வேண்டும். வார்த்தை உச்சரிப்பும் உபயோகமும் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். Then let us practice reading aloud without feeling shy. In the previous edition, we had dealt with auxiliary or helping verbs. முந்தைய பதிவில் auxiliary என்னும் உதவும் வினைச்சொற்கள் பற்றி பார்த்தோம். Do and have forms of verbs are called auxiliary or helping verbs because each of these verbs goes along with the main verb to help indicate subject and tense. Do and have forms of verbs auxiliary அல்லது உதவும் வினைச்சொற்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்றும் முதன்மை வினைச்சொல்லோடு இணைந்து பெயர் அல்லது பிரதி பெயர் மற்றும் வினைச்சொற்களின் நிலையையும் குறிக்க பயன்படுகிறது. For example, do they feel tired? அவர்கள் சோர்வாய் இருக்கிறார்களா? Do indicates plural subject they and present tense. Does he feel tired? இவன் சோர்வாய் இருக்கிறானா? Does indicates singular subject he and present tense. Did I feel tired? நான் சோர்வாய் இருந்தேனா? Did indicates past tense. Have we seen that film? நாம் அந்த படம் பார்த்து விட்டிருந்தோமா? Have indicates plural subject we and indicates present tense. Has she read this book? அவள் இந்த புத்தகம் படித்திருக்கிறாளா? Has indicates singular subject she and present tense. Had he broken the bat? அவன் மட்டையை உடைத்து விட்டிருந்தானா? Had indicates past tense. Modal verbs are called auxiliary or helping verbs because each of these verbs go along with another verb to indicate a particular mood. Modal verbs auxiliary அல்லது உதவும் வினைச்சொற்கள் எனப்படும். ஏனெனில் இவ்வொவ்வொரு வினைச்சொல்லும் இன்னொரு வினைச்சொல்லோடு சேர்ந்து ஒரு நிலையை உணர்த்தும். For example, will you do me a favor? The mood is request here. உதாரணத்திற்கு, நீ எனக்கு ஒரு உதவி புரிவாயா? வேண்டுகோள். Shall I ring the bell? Asking for permission. நான் மணி அடிக்கலாமா? அனுமதி பெறுதல். Can she solve the puzzle? Suggesting capability. அவளால் புதிருக்கு விடை காண முடியுமா? அவளின் திறன் பற்றியது. Next we shall see the usual English words that help form questions. அடுத்து நாம் பார்க்க போவது கேள்வி எழுப்பும் பொதுவான ஆங்கில வார்த்தைகள். What, which, who, whose, whom, when, where, why, how. What is your name? உன் பெயர் என்ன? What's your problem now? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? What was I crazy about? நான் எதன் மேல் பைத்தியமாய் இருந்தேன்? What was he doing then? அவன் அப்பொழுது என்ன பண்ணிக் கொண்டிருந்தான்? What was she like? அவள் எப்படி இருந்தாள்? What am I going to do? நான் என்ன செய்யப் போகிறேன்? What are we going to do? நாம் என்ன செய்யப் போகிறோம்?
What are you looking at? நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? What were you looking at? நீ எதை பார்த்து கொண்டிருந்தாய்? நீங்கள் எதை பார்த்து கொண்டிருந்தீர்கள்? What do I like most in the world? இந்த உலகத்தில் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? What do you want to have now? உனக்கு இப்ப என்ன வேண்டும்? What does your son normally have for breakfast? உன் மகன் பொதுவாக காலை உணவு என்ன சாப்பிடுவான்? What did they have for lunch? அவர்கள் மதிய உணவு என்ன சாப்பிட்டார்கள்? What did he have in the bag? அவன் பையில் என்ன வைத்திருந்தான்? What did we receive in return? நாம் கைமாறாக என்ன பெற்றோம்? What have you achieved so far? நீ இதுவரை என்ன சாதித்திருக்கிறாய்? What have they gifted you? அவர்கள் உனக்கு என்ன பரிசளித்திருக்கிறார்கள்? What has gone wrong with the computer? இந்த கணினிக்கு என்ன ஆயிற்று? What had you longed for? நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாய்?